இந்த ஷேர்ல நம்ம இன்னைக்கு சர்வம் மாயா படத்தோட கிளைமேக்ஸ் டிகோடிங் தான் பண்ண போறோம். படம் பார்த்த எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்ட் நிவின் பாலி தான் உண்மையாவே டெலிலுவோட லவரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். இந்த படத்துல வந்து அதை ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் நிவின் பாலி எஸ்ங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. என்னதான் இப்போ டைரக்டர் சொல்ல வராருங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் சொல்றேன். அந்த பேக் ஸ்டோரியில வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க லவரை வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த டைம்ல தான் டெலுலுங்கிற கேரக்டர் இறந்து போறாங்க. சோ நிவின் பாலி கிளைமேக்ஸ்ல என்ன பண்றாரு, டெலுலுவோட வீட்டுக்கு வராரு. அண்ட் அவங்க அம்மா வந்து இவருக்கு டீ எடுத்துட்டு வரும்போது டெலுலு அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா கேக்குறாங்க, ஆர் யூ த பர்சன் அப்படி, நீங்க தான் அந்த பையன் நான் கேட்கும்போது எஸ்ங்கிறாரு. சோ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆக்சுவலா டெலுலு சொன்ன மாதிரி டெலுலு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட லவரை காமிக்கணுங்கிறத ஆசைப்பட்டிருப்பாங்க. இவங்க லவ் வந்து அந்த பையன் சொல்லல, பட் நீ வந்து எங்க அம்மா அப்பாவை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இங்க நிவின் பாலி அதை தான் பாக்குறாங்க, அவரோட பேரண்ட்ஸை பாக்குறாரு. அண்ட் எஸ் சொல்றாங்க. ஏன்னா அந்த டெலுலு சாகும் போதும் அவங்க அப்பாவும் தம்பியும் சேர்ந்து எஸ் சொன்ன பிறகுதான் அவங்களோட லைஃப் சப்போர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சேம் சினாரியோ ஒன்ஸ் இவர் எஸ் சொல்லிட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அந்த லாவெண்டர் செடி அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற செடியில ஒரு சின்ன பிரேஸ் ஒரு காத்து பட்டு இவர் மேல அடிக்கிற மாதிரி. சோ he said yes for Delulu to leave this world. சந்தோஷமா ஒரு வழி அனுப்புற மாதிரி. என்ன டெலுலு ஆசைப்பட்டாங்களோ அத மாதிரி அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்றாங்க. அண்ட் டெலுலுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ஹாப்பி என்டிங் டு டெலுலு மாதிரி டைரக்டர் முடிச்சிருக்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து திங்க் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம்.